Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய TNPSC ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி வந்து ரினூவல் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா TNPSC ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ரினூவல் பண்ணியே ஆகணும். அப்படி ரினூவல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து அப்கமிங் TNPSC எக்ஸாம்க்கான அந்த அப்ளிகேஷன் உங்களால ஃபில் பண்ண முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட். உங்களுடைய TNPSC யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணி பாருங்க. ரினூவல் மை OTR அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இஷ்யூ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி ஓடிஆர் வந்து ரினூவல் பண்ணி ஆகணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ரினூவல் வந்து பண்ணணும். இது எப்படி வந்து ரினூவல் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா TNPSC வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுதான் TNPSCயோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்க ரினூவல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒரு கேண்டிடேட்டோடைய லாகின் பேஜ். இப்போ இந்த இடத்துல இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 30/4/2024 2018 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் ரினிவல் வந்து பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ரினிவல் டேட் அப்படிங்கறது பாருங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30/4/2024 டேட்ல வந்து ரினிவலுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்து ரினிவல் வந்து பண்ணல. சோ இப்போ நம்ம வந்து ரினிவல் வந்து பண்ண போறோம். ரினிவல் பண்றது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரினிவல் மை OTR அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி பக்கத்துல இந்த இடத்துல காமிக்கும். மேல வந்து அப்ளிகேண்டோட நேம், அவங்க இமெயில் ஐடி, அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல செலக்ட் பேமெண்ட் கெட்வே அப்படிங்கிற இடத்துல வந்து SBI அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. SBI கொடுத்தோம் அப்படின்னா உங்ககிட்ட SBI பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் கெட்வே. இதோடக்கான கெட்வே வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து SBI வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். பேமெண்டோட டைப் வந்து ஆன்லைன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சு டைரக்டா பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 150 ரூபாய் வந்து ஆன்லைன்ல ஃபீஸா வந்து நீங்க OTR ரினிவல் பண்றதுக்காக நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதாவது இந்த TNPSC பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் 150 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணணும். அதே மாதிரி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்னாலும் 150 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த எல்லோ கலர் ஐக்கான் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்குள்ள பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து நீங்க நெட் பேங்கிங் வச்சீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சு டைரக்டா பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் அதர் கார்ட்ஸ் வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் வச்சு பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு பே பண்ணிக்கலாம். பட் நீங்க கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேங்க் சார்ஜ் வந்து 14 ரூபாய் 32 பைசா வரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதர் பேங்க் டெபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இது வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல என்டர் கார்டு டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்க கையில இருக்கக்கூடிய ATM கார்டோட நேம் வந்து இந்த இடத்துல கொடுங்க. கார்டு நம்பர் கொடுங்க. எக்ஸ்பிரி டேட்டை கொடுங்க. CVV நம்பர் வந்து பேக் சைடு இருக்கும். கார்டோட பேக் சைடு. இதை கொடுத்து இந்த இடத்துல பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP வெரிஃபை பண்ணிட்டு நீங்க 150 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஈஸியா வந்து பே வந்து பண்ணிக்க முடியும். பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஷ்போர்ட் வந்து மறுபடியும் இப்படி தான் இருக்கும். நீங்க லாக் அவுட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. மறுபடியும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா டாஷ்போர்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். முதல்ல ப்ரொஃபைல் இருக்காது, கஸ்டமர் கரண்ட் அப்ளிகேஷன் வந்து இருக்காது, எடிட் ப்ரொஃபைல் இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆயிருக்காது. ஜஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதும் OTR வந்து ரினிவல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டா வந்து நெக்ஸ்ட் எந்த டைமிங்ல நீங்க வந்து ரினிவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு டேட் நீங்க ரினிவல் பண்ண டேட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். 26/5/2024 இந்த டேட்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் ரினிவல் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க 150 ரூபாய் பே பண்ணி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீங்க 150 ரூபாய் பே பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரினிவல் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை TNPSC எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். God bless you.